ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம மதராசி படத்துடைய ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். சிவகார்த்திகேயன் நடிப்பில் ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை தியேட்டர்ஸ் ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மதராசி. இந்த படத்தினுடைய கதை, இந்த படத்தினுடைய ஒரு ஒன்லைன் ஸ்டோரி வந்து என்னென்னு வந்து பார்த்தோம்னா, படத்தோட ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பிஜு மேனன் வந்து காட்டுறாங்க. பிஜு மேனன் வந்து பார்த்திங்கன்னா என்ஐஏல வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிகாரியாக வந்து இருக்கார். அவர் வந்து பார்த்திங்கன்னா துப்பாக்கி கலாச்சாரம் வரதை வந்து தடுக்கிறதுக்கான மிஷனில் வந்து இருக்கார். அதாவது வந்து ஒரு கேங்ஸ்டர் குரூப் வந்து பார்த்திங்கன்னா துப்பாக்கிகளை பார்த்திங்கன்னா சென்னைக்குள்ளே வந்து கொண்டு வரதுக்கு வந்து ட்ரை வந்து பண்ணுறாங்க. அதை தடுக்க வந்து பார்த்திங்கன்னா பிஜு மேனன் வந்து ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அவரால் வந்து முடியலை. இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா சுச்சுவேஷன் காரணமாக சிவகார்த்திகேயன் வந்து பார்த்திங்கன்னா அவர் கூட வந்து ஜாயின் பண்ணுறாரு. இதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து இதை வந்து தடுத்தாங்களா இல்லை, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தினுடைய ஒரு ஒன்லைன் ஸ்டோரி வந்து இருக்குது. இந்த கதையை கேட்குறப்ப இது வந்து எங்கேயோ பார்த்த மாதிரி வந்து இருக்கும், கேட்ட மாதிரி வந்து இருக்குது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா கைதி படத்துடைய ஒரு ஒன்லைன் ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இதே தான். அதில் நரேன் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் அதிகாரியாக வந்து இருப்பார். இங்கே வந்து துப்பாக்கினா அங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ரக்ஸு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா கார்த்தி வந்து சுச்சுவேஷனால இவர்கிட்ட வந்து மாட்டுவார். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எஸ்கே வந்து மாட்டுறாரு. நரேனுக்கு பதிலாக பிஜு மேனன், கார்த்திக்கு பதிலாக எஸ்கேன்னு தான் வந்து சொல்லணும். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கைதி எப்படி ஸ்டார்ட் ஆகுமோ அதே மாதிரி தான் இந்த படமும் ஸ்டார்ட் ஆகுது. கைதி எப்படி போகுமோ அதே மாதிரி தான் இந்த படம் வந்து போயிடுது. எங்கேயும் அதே மாதிரி இது இருந்துடக்கூடாது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களை வந்து மாற்றி வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் கைதி படம் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் ப்ளே வந்து ஒழுங்காக பண்ணவே வந்து இல்லை. கைதி படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெளிவு வந்து இருக்கும், ஒரு நீட்னஸ் வந்து இருக்கும். படம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிவாக வந்து போகும். ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் பார்த்திங்கன்னா இதுதான் ஸ்டோரின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக வந்து கொண்டு போவாங்க. அந்த தெளிவு வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து சுத்தமாக வந்து இல்லை. அந்த படத்தில் என்ன கதையோ அதை வந்து எடுத்துக்கிட்டு அதுக்கு தேவையான காட்சிகளை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கியிருப்பாங்க. இந்த படத்தில் தேவையில்லாத காட்சிகள் வந்து நிறையா வந்து வருது. தேவையில்லாத சாங்ஸ் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத சீன்ஸ் வந்து இருக்குது. லவ் போர்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக வந்து கனெக்டாகவே வந்து இல்லை, ஒர்க் அவுட்டே வந்து ஆகலை. ரைட்டிங்கில் வந்து ஏஆர் முருகதாஸ் வந்து பயங்கரமாக வந்து சொதப்பிருக்காருன்னு சொல்லணும். ஏன்னா ஸ்க்ரீன் ப்ளே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ லேகாக வந்துருக்கு. நம்மளை எங்கேஜிங்கே வந்து பண்ணலை. சுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா எங்கேஜிங் ஃபேக்டர்னு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து இல்லை. அவ்வளோ போரிங்காக லேகாக தான் வந்து பார்த்திங்கன்னா படம் வந்து போகுது. ஃபஸ்ட் ஆஃப் ஆரம்பித்ததுலேருந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் வந்து போகுது. என்னடா என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்காங்க, மொக்கையாக இருக்கேன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்திருக்கு. அந்த இன்ட்ரோல் பிளாக், ப்ரீ இன்ட்ரோல் ஒரு 10 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்திருக்கு. அதுக்கப்புறம் செகண்ட் ஆஃப் வந்து எதுக்கு எடுத்து வச்சாங்கன்னு தெரியல. செகண்ட் ஆஃப் ஆரம்பித்து ஒரு 20 நிமிஷம் தான் வந்து பார்த்திங்கன்னா படமே வந்து முடிஞ்சது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கதையே வந்து இல்லை. அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரத்துக்கான படம் தான். 2 மணி நேரம் கூட வந்து இந்த கதை வந்து இல்லை. ஆனால் இதை வச்சுக்கிட்டு ஒரு 2.5 மணி நேரத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை வந்து இழுத்து வந்து வச்சுருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவே வந்து சலிப்பை வந்து ஏற்படுத்துது. எப்படா அந்த படம் முடியும்னு வந்து பார்க்குற மாதிரி வந்து ஆயிடுச்சு. படத்தில் வந்து அவ்வளோ குறைகள் வந்து சொல்லலாம். குறை சொல்லணும்னா சொல்லிகிட்டே வந்து போனால் சுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா படத்தில் லாஜிக்குன்னு ஒன்றே வந்து இருக்காது. குருவி படத்தில் வந்து பார்த்திங்கன்னா விஜய் தவுவார், அது இன்றைக்கு வரைக்கும் வந்து பேசிட்டு வந்திருக்காங்க. அதை விட மோசமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் சிவகார்த்திகேயன் வந்து தவறாரு. அப்புறம் இந்த படத்தினுடைய கதையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வலுவான கதை இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அது ஒரு பெரிய படத்திற்கான கதையே வந்து இது வந்து இல்லை. அப்படியே இந்த கதையை வச்சுக்கிட்டு பண்ணாலும் ஸ்க்ரீன் பிளேயாவது ஒழுங்காக வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக வந்து பண்ணாமல் வந்து விட்டாங்க. படத்தில் ஒரு காட்சி வந்து வருது, என்ஐ ஆஃபீஸ்க்குள்ள வந்து பார்த்திங்கன்னா அந்த ரவுடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடித்து நொறுக்கிட்டு வந்து போயிடுறாங்க. அப்படிலாம் வந்து பண்ணவே வந்து முடியாது. நீங்கள் ரியாலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா சினிமாவாக இருந்தாலும் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா நம்பகத்தன்மை வந்து இருக்கணும். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக வந்து இல்லை. கொஞ்சம் கூட வந்து பார்த்திங்கன்னா படம் வந்து ரியாலிட்டியாகவே வந்து இல்லை. ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா சினிமாத்தனமாக வந்திருக்கு. ஆர்டிஃபிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா நிறையா சீன்ஸ் வந்து எடுத்து வந்து வச்சிருக்காரு. ஸோ படம் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக ஒட்டவே வந்து இல்லை. டெக்னிக்கலாக பார்த்தா படம் நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா அனிருத் வந்து பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ஓரளவுக்கு நல்லா வந்து போட்டிருக்காரு. ஆனால் மனசில் நிற்கிற மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஜிஎம் கூட இந்த படத்தில் வந்து நான் போடலாம் தான் சொல்லுவேன். சாங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்திருக்கு. தேவையில்லாத சாங்ஸ் தான் எல்லாமே. இந்த படத்துக்கு வந்து சாங்ஸ் வந்து தேவையே வந்து இல்லை. அதெல்லாம் கட் பண்ணி வந்து தூக்கிருக்கலாம். ஆனால் சாங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஓகேவாக வந்துருந்துச்சு. பெருசாக வந்து நல்லா இல்லைன்னு தான் சொல்லணும். சினிமாட்டோகிராஃபி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்துருந்துச்சு. ஸ்டன்ட் சீக்வன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டாக வந்து பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் ஒரே ஒரு பாசிட்டிவாக சொல்லணும்னா ஸ்டன்ட் சீக்வன்ஸ் தான் பார்த்திங்கன்னா ஒரு ஜான்விக் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு இந்த படத்தில். அதை பார்த்து கூட வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த படத்தில் எப்படிலாம் வந்து ஸ்டன்ட் சீக்வன்ஸ் வந்து இருக்குமோ அதை வந்து வில்லனுக்கு வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதே ஜான்விக் வந்து அடிக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து இருந்துச்சு. அந்த ஜான்விக் படங்களில் இருக்கக்கூடிய ஆக்ஷன் சீக்வன்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்து இந்த படத்தை வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அது பார்க்குறதுக்கு நல்லாவும் வந்து இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸ் ரீதியாக வந்து சொல்லணும்னா எல்லாமே வந்து நல்லா வந்து பண்ணியிருக்காங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா சிவகார்த்திகேயனுக்கு இந்த படத்தில் ஆக்ஷன் வந்து நல்லாவே வந்து செட் ஆயிருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து பண்ணியிருந்தார். ருக்மிணி வசன் சொல்லவே தேவையில்ல, அவர் நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா சப்த சாகர் அடிச்ச எல்லோவில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பெர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து காமிச்சிட்டாங்க. சூப்பராக வந்து இருக்கும். இந்த படத்தில் நல்லாவே வந்து நடிச்சிருந்தாங்க. பிஜு மேனனுக்கு வந்து ரோல் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து இல்லை. படம் முழுக்க வந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கான ஒரு ரோலாக அது வந்து நான் வந்து பார்க்கல. அவர் வந்து இது எதுக்கு பண்ணாருன்னு வந்து தெரியல. வில்லனும் வந்து பார்த்திங்கன்னா வித்யத் வந்து பண்ணியிருக்காரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டாக வந்து இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்லாம் வந்து பார்த்திங்கன்னா தாறுமாறாக பண்ணியிருந்தார். இந்த படத்தில் மிகப்பெரிய குறை வந்து என்னென்னு வந்து பார்க்கணும்னா பெருசாக எந்த ஒரு சினிமா வந்து பார்த்திங்கன்னா ரசிக்கும்படியாக வந்து இல்லை. ரசிக்கும்படியாக அவங்க எடுக்கவே வந்து இல்லை. லவ் போர்ஷன்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இல்லை. அதான் பார்த்திங்கன்னா இந்த படத்துடைய மிகப்பெரிய மைனஸ். தியேட்டர் மூமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1-2 வந்து வச்சுருக்காங்க. அதை வச்சு தான் பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து தப்பிக்கணும், வேறு வழியே வந்து இல்லை. ஆனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் ஓடிடிக்கெலாம் செட்டே வந்து ஆகாது. ஓடிடிலாம் வரப்போ பயங்கரமாக வந்து அடி வாங்கும். ஏன்னா படம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் அவ்வளோ கிரிஞ்சாக வந்துருக்கு. இந்த படம் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா சிவகார்த்திகேயன் வந்து ஹீரோயின் நேம் வந்து சொல்லிகிட்டே வந்திருக்காரு, மாலதி மாலதின்னு. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 தடவைக்கு மேலே வந்து சொல்கிறார். நமக்கே வந்து பார்த்திங்கன்னா சலிப்பு தட்டிடுது.
ஒட்டுமொத்தமாக பார்க்குறப்ப இந்த படம் வந்து எப்படி இருக்குன்னு வந்து கேட்டிங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 ஒரு சுமாரான படம் தான் நான் வந்து சொல்லுவேன். இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் வந்து 5க்கு 2.25 வேஸ்ட் ஆஃப் டைம். தொடர்ந்து சினிமா ரிவ்யூஸ் பார்க்குறதுக்கு, சினிமா சம்மந்தமான சுவாரஸ்யமான வீடியோஸ்லாம் வந்து பார்க்குறதுக்கு மறந்துடாம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.